வீடியோ எடிட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. மத்த யாரும் இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. ஓகே, வீடியோ எடிட் பண்ணி மணி earn பண்ணலாமா? கண்டிப்பா earn பண்ணலாம். நான் நிறைய பேருக்கு வீடியோ எடிட் பண்ணி மணி earn பண்ணிருக்கேன். இது 1 மினிட் வீடியோ எடிட் பண்ணி மணி earn பண்ணது. இது லாங் ஃபார்ம் வீடியோ எடிட் பண்ணி மணி earn பண்ணது. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஷார்ட் ஃபார்ம் வீடியோக்கு 1500 ல இருந்து 2000 சார்ஜ் பண்ணுவேன். லாங் ஃபார்ம் வீடியோக்கு 3000 ல இருந்து 5000 சார்ஜ் பண்ணுவேன். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். 10 ஷார்ட்ஸ் எடிட் பண்ணாக்கா 15000 கிடைச்சிரும். நான் ஆசையை தூண்டுறேன்னு நினைக்காதீங்க. நான் இப்போவே சொல்லிடுறேன், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் தான். நான் என்ன பண்ணனோ அதை அப்படி நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்களும் மணி earn பண்ணலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் எடிட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மொபைல் எடிட் பண்ணவே கூடாது, சிஸ்டமில் தான் எடிட் பண்ணணும். நான் ஏன் இந்த அஃபென்சிவான ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் மொபைல் எடிட் பண்ணுறீங்கன்னா கேப்கட்டில் மட்டும் தான் எடிட் பண்ண முடியும். மொபைலில் எடிட் பண்ணால் உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. நீங்கள் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணணும், அப்போ தான் அதிகமாக பே பண்ணுவாங்க. லைக் ப்ரீமியர் ப்ரோ, DaVinci Resolve, ஃபைனல் கட் ப்ரோ, இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. மொபைல் கேப்கட்டில் நம்ம நிறைய விஷயம் பண்ண முடியாது, ஆனால் ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேரில் நம்ம நிறைய விஷயம் பண்ணலாம். நிறைய விஷயம் பண்ணாக்கா நிறைய earn பண்ணலாம். சோ நீங்க எடிட் பண்ணி earn பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா சிஸ்டம் வாங்கி ஆகணும். 50000 60000ல நல்ல பீஸ் இருக்கு, அதை பில்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னா, நம்ம சாஃப்ட்வேரை சூஸ் பண்ணணும். ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், DaVinci Resolve, ஃபைனல் கட் ப்ரோ, இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம டூல்ஸ் எங்கெங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம எடிட் பண்ணிடலாம். நான் எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றேன்னா DaVinci Resolve யூஸ் பண்றேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஏத்தி பாருங்க, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த சாஃப்ட்வேரை நீங்க நல்லா கத்துக்கலாம். உங்களுக்கு எடிட்டிங் பத்தி சுத்தமா நாலேஜ் இல்ல, நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யூடியூப் வீடியோஸ் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கோர்சஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கோர்சஸ் இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நான் எப்படி கத்துக்கணும்னா யூடியூப் வீடியோ பார்த்து, ChatGPT பார்த்து. ஸோ என் ஒர்க் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ இந்த வீடியோல எடிட் அதிகமா இருக்காது, ஆனா என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்க, சாஃப்ட்வேர் மேட்டர் இல்ல, நம்ம சாஃப்ட்வேர் எப்படிலாம் யூஸ் பண்றோம்ன்றது தான் மேட்டர். ஸோ நீங்க எடிட்டிங் கத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட் ஸ்டெப், பில்ட் போர்ட்ஃபோலியோ. கிளைண்ட் இதுல தான் பிடிக்கவே முடியுமே, கவனமா கேளுங்க. ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற எல்லா எடிட்டுமே அதுல போஸ்ட் பண்ணுங்க. 20 வீடியோஸ் போடுங்க. நீங்க போற 20 வீடியோஸ்மே ரொம்ப பெஸ்டா இருக்கணும். பெஸ்டா இருக்கிறத மட்டும் அதுல போடுங்க. எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க எடிட் பண்ற ரீல்லாம் எங்கேஜிங்கா இருக்கணும். எங்கேஜிங்கா இருந்ததுனாக்கா வியூஸ் அதிகமா போகும். வியூஸ் நல்லா போச்சுனாலே, கமெண்ட்ஸ்லாம் நல்லா வந்துச்சுனாலே நீங்க நல்லா எடிட் பண்றீங்கன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்களா போயிட்டு கிளைண்ட்டை தேட தேவையில்லை, கிளைண்ட்டே உங்களை தேடி வருவாங்க, எனக்கு எடிட் பண்ணி கொடுன்ட்டு. எனக்கு அந்த மாதிரி தான் வந்தாங்க. நான் இன்ஸ்டால ஃபுல்லா பேசுறது பாத்தீங்கன்னா பர்சனல் டெவலப்மெண்ட்டும் பிசினஸ் பத்தியும். ஆனா எனக்கு வந்து எடிட்டிங் கிளைண்ட்ஸ் வருவாங்க, அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கிளைண்ட்ஸ் வருவாங்க. ஸோ நான் அந்த கிளைண்ட்ஸ்லாம் எடுத்து சும்மா அப்பப்போ பண்ணுவேன். ஸோ கிளைண்ட்ஸ் வரலன்னா கவலையப்படாதீங்க, பிளான் பி. நீங்க 2 அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ போடணும். அந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்ல என்ன இருக்கணும்னா, பிஃபோர் ஆஃப்டர் வீடியோ போடுங்க. நான் சைடுல காமிக்கிற இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டுட்டு வீடியோ எண்ட்ல என்ன சொல்லணும்னா, நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி சொல்லி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கிளைண்ட் வருவாங்க. ட்ரஸ்ட் மீ, கண்டிப்பா வருவாங்க. ஃபோர்த் ஸ்டெப் என்னன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துக்காக தான் இந்த என்டையர் வீடியோவை நான் மேக் பண்றேன். அது என்னன்னா, பர் வீடியோக்கு நீங்க எவ்வளவு சார்ஜ் பண்ணணும். சோ உங்களுக்கு ப்ரொஃபஷனலா எடிட் பண்ண தெரியுதுன்னா, கலர் கிரேட் பண்ண தெரியுதுன்னா, சவுண்ட் டிசைன் பண்ண தெரியுதுன்னா, கீ ஃப்ரேம் பண்ண தெரியுதுன்னா, ப்ரொஃபஷனல் சாஃப்ட்வேர் தான் எடிட் பண்றீங்கன்னா நான் சொல்றதை கேளுங்க. 1.5 மினிட் வீடியோக்கு நீங்க தாராளமா 500 வாங்கலாம். ஏன்னா நீங்க ஒரு வீடியோ எடிட் பண்றீங்கன்னா மினிமம் 4 ஹவர்ஸ்ல இருந்து மேக்ஸிமம் 6 ஹவர்ஸ் ஆர் 8 ஹவர்ஸ் கூட ஆகலாம். நீங்க எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்னு. சோ நீங்க இவ்வளவு எஃபோர்ட் போட்டுட்டு நீங்க 200 300 தான் சார்ஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குமா? சோ அது மட்டும் இல்லாம நம்ம கிளைண்ட்ஸ் நிறைய கரெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த கரெக்ஷனையும் பண்ணி கொடுக்கணும். இது எல்லாமே 300 200ல நீங்க சாட்டிஸ்ஃபை ஆயிடுவீங்களா? நம்மளும் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும், நம்ம கிளைண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அந்த மாதிரி தான் பிரைசிங்கே பண்ணணுமே. நிறைய பேர் 200 300 பண்றதுனால எடிட்டிங்கோட ஸ்டாண்டர்டே கம்மியாகுது. ஸோ என் ஒர்க் இப்படி தான் இருக்கும், குவாலிட்டியா தான் இருக்கும், இதான் ரேட் இப்படி சொல்லி முடிச்சிருங்க. நம்மளுக்கு தெரியும்ல நம்ம எவ்வளவு குவாலிட்டியா கொடுப்போம்ட்டு. அப்படியே நம்ம வந்து கம்மியா சார்ஜ் பண்றோம். எல்லா கிளைண்ட்ஸுக்கும் சார்ஜ் கம்மியா பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்றேன். 2 எடிட்டர்ஸ் இருக்காங்க, ஒருத்தவங்க 300 சார்ஜ் பண்றாங்க, ஒருத்தவங்க 1000 சார்ஜ் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஒரு கிளைண்ட் வந்து 300 சார்ஜ் பண்றவங்க கிட்ட வந்து ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு என்ன எடிட் பண்ணி கொடுத்துருப்பா அப்படி சொல்லிடுறாங்க. அவங்களும் எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியல 300 சார்ஜ் பண்றவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும், 1000 சார்ஜ் பண்றவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்ட்டு. 2 பேருக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கும்ல. இப்போ அதே கிளைண்ட் என்ன பண்றாங்க, 1000 rupees சார்ஜ் பண்றவங்க கிட்ட வராங்க, அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க. அப்போ பேமெண்ட் பத்தி பேசக்குள்ள 300 தான் ஒருத்தவங்க பண்ணாங்க, நீங்க ஏன் 1000 கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்கெயின் பண்ணுவாங்க அந்த இடத்துல. அப்ப 1000 பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட் குறைச்சிக்கிட்டு 800 பண்ணி கொடுப்பாங்க, இல்ல 700 பண்ணி கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா 1.5 மினிட் வீடியோக்கு 500 rupees தாராளமா சார்ஜ் பண்ணலாம்னு சொல்றேன். நான் 1.5 மினிட் வீடியோக்கு 1500 சார்ஜ் பண்ணிருக்கேன், 2000 சார்ஜ் பண்ணிருக்கேன். சோ எனக்கு தெரியும் என்னோட குவாலிட்டி ஆஃப் எடிட்டிங் எப்படி இருக்கும். சோ மினிமம் 500 rupees சார்ஜ் பண்ணுங்க. எடிட்டிங்னாலே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் எல்லாருக்கும் தெரியணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வீடியோக்கு 1000 சார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுப்போம், அப்ப 10 வீடியோக்கு
எவ்வளோ வருது? 10,000 வந்துருது. வெறும் 10 வீடியோ சொல்கிறேன். 10 வீடியோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா 40 to 50 ஹவர்ஸில் முடிக்கலாம். இட் மீன்ஸ் நீங்கள் கேப் விட்டு நீங்கள் எடிட் பண்ணாலுமே 1 வீக்கில் முடிச்சிடலாம். 1 வீக்கில் 5,000 சம்பாதிச்சிடலாம். லாங் ஃபார்ம் வீடியோக்கு, அதாவது 5 மினிட்ஸ் வீடியோக்கு ஆர் மோர் தென் 5 மினிட்ஸ் வீடியோக்கு நீங்கள் தாராளமாக 2,000 வாங்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் சார்ஜ் பண்ணலாம். ஆனால் மினிமம் இந்த அளவுக்காவது சார்ஜ் பண்ணுங்க தான் சொல்கிறேன். கன்க்ளூஷன் என்னன்னா, எடிட்டிங்கை சைடு இன்கமாக வச்சுக்கோங்க, பார்ட் டைமாக வச்சுக்கோங்க, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. எடிட் பண்ணி மணி earn பண்ணலாம், ஆனால் ரிச் ஆக முடியாது. உங்களுக்கு எடிட்டிங் பிடிச்சிருந்ததுன்னா மட்டும்தான் நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ண முடியும். எடிட் பண்ணி ரிச் ஆக முடியாது, ஆனால் நம்மளுடைய எக்ஸ்பென்ஸை பார்த்துக்கலாம். ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாப் போகலான்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா மட்டும் எடிட்டிங்குள்ளே வாங்க. எடிட்டிங் இப்போலாம் டிமாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியும் ஒரு நாளைக்கு எவ்வளோ வீடியோஸ் போடுறாங்கன்ட்டு. ஸோ குவாலிட்டியாக எடிட் பண்ணுறீங்கன்னா அதிகமாக earn பண்ணலாம்.